ನಿಮಗೆ ಇಷ್ಟ ಸ್ವಲ್ಪ ಮೀಡಿಯಂ அது புல்லு ಬಿರಿಯಾನಿ ಫ್ರೈ ಇನ್ನೊಂದು ಸತ ಹೇಳು ಬಿರಿಯಾನಿ ಫ್ರೈ ಆಯ್ತು ಪ್ರಾನ್ಸ್ ತೋರಿಸು ವೆರಿ ಗುಡ್ ಸೂಪರ್ ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சண்டே என்ன ஸ்பெஷல் செய்யலாம்னு யோசிக்கும் போது ஓகே ப்ரான்ஸ் வாங்கிட்டு வரலாம். வீட்டுக்கிட்டே தான் ப்ரான்ஸ் இந்த ஃபிஷ்ஷு எந்த மாதிரி ஃபிஷ்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்டே விற்குவாங்க. ரகு கேட்லா கோர மீனுன்னு சொல்லுவாங்க. பிளாக்காக இருக்கும் இல்லைங்களா அந்த ஃபிஷ்ஷு, அதெல்லாம் வந்துட்டு வீட்டுக்கிட்டே கிடைக்கும். ஸோ அது வாங்க தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம். ஸோ என்ன வாங்கலான்னு யோசிக்கும் போது ப்ரான்ஸ் வாங்கிடலான்ட்டு டிசைட் பண்ணோம். இன்னைக்கு நாங்கள் ஏஞ்சிருந்த லேட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டு லேட்டு இருந்தால வீட்டுக்கிட்ட இருக்கிற கடையிலலாம் காலி. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரமாக போனால் கிடைக்கும்னு சொல்லிட்டு மெயின் ரோடுக்கு போயிருந்தோம். அங்கே ப்ரான்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. 330 சொன்னாங்கோ கேஜி. ஸோ 330 சொல்லி 320 பண்ணி அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்தாங்கோ. ஸோ ப்ரான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டோம். இங்கே வந்தால் சண்டேஸில் வந்துட்டு ஃபிஷ் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வித்துட்டு இருக்குவாங்கோ. இந்த மாதிரி ஐட்டம்ஸ், ஐரன் ஐட்டம்ஸ் வீக் டேஸ்லயும் இருக்கும், பட் வீக்கெண்ட்ஸ்ல நிறைய வச்சிருக்குவாங்க கடைங்கோ. ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய வித்துட்டு இருக்குவாங்கோ. ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸ் எல்லாம் சண்டேஸ்ல இங்க வச்சிருக்குவாங்கோ. ஸோ இங்க வந்தா இந்த மாதிரி ஃபிஷ் தான், இந்த ரூப் சந்துன்னு சொல்லுவாங்கல்ல, டூப்ளிகேட் பாம்ஃப்ரெட், அதெல்லாம் வந்துட்டு இங்க கிடைக்கும். இந்த மாதிரி பெரிய சின்டெக்ஸ் டேங்க்ல உயிரோட போட்டு வச்சிருக்குவாங்க. நம்ம அது எவ்வளோ கேஜி இருக்கு அது பிரகாரம் வே பண்ணி கொடுக்குவாங்கோ. ஸோ நாங்கள் அது வாங்குறது இல்லை, ஏன்னா 2 பேருக்கு அது ஜாஸ்தி. இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வாங்கினா நாங்கள் அவ்வளோ சாப்பிடுவோம் இல்லைன்ட்டு ப்ரான்ஸ் வாங்க மாட்டோம், இங்கே வருவோம். ஸோ ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு இங்கே வச்சுட்டு இருக்குவாங்க. சந்தை மாதிரி போடுவாங்க. ஸோ இது இங்க பின்னாடியே வந்துட்டு நர்சரி இருக்கும். இந்த நர்சரியில தான் நான் செடியெல்லாம் வாங்கிட்டு வருவேன். வீட்டுக்கு எப்பனா செடி வாங்கினேன்னா எல்லாம் நல்லா கிடைக்கும். செம்பருத்தி பூ அதெல்லாம் 40 ருபீஸ் 60 ருபீஸ்க்கே கொடுக்குவாங்க. இப்போ நாங்கள் வாங்கின ப்ரான்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி சின்டெக்ஸ் டேங்க்ஸ்ல போட்டு வளர்க்குற ப்ரான்ஸ்ன்னு நினைக்கிறேன். லைக் ஃப்ரெஷ் வாட்டர் ப்ரான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சீ கடல் ப்ரான்ஸ் இல்லை இது. ஆனால் டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கும். டிஃப்ரெண்ட் சைஸஸ்ல கிடைக்கும். அந்த டிஃப்ரெண்ட் சைஸஸ்க்கு ஒரு ரேட் சொல்லுவாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் பெரிய சைஸ் வாங்கினதால 330 சொல்லி 320 கொடுத்தாங்கோ. ஸோ அது வாங்கிக்கிட்டு நெக்ஸ்ட் ஃப்ரூட்ஸும் இல்லாமல் இருந்தது. ஸோ ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலான்ட்டு ஃப்ரூட்ஸ் வாங்க வந்திருந்தோம். குவாவா வந்துட்டு கொய்யாப்பழம் எவ்வளோ சொன்னாங்கன்னா 120 சொன்னாங்க. 120 சொல்லி 100 கொடுத்தாங்கோ. ப்ரொமோகிரானட் வந்து 250 சொன்னாங்க. எங்க கேட்டாலும் 250 சொன்னாங்க. சரின்ட்டு ஒரு கடையில் 220 பண்ணி 1 kg வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பயங்கர வெயில். கொஞ்சம் சீக்கிரமா வீட்டை விட்டு கிளம்பி இருக்கணும். லேசியா தூங்கிட்டு ஏஞ்சி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு வர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அதனால வந்து ஒரு இளநீர் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த சம்மர்ல கண்டிப்பா எல்லாருமே ஹைட்ரேட்டடா இருக்கணும். இளநீர் அந்த மாதிரி நிறைய குளிர்ச்சியான பொருள் சாப்பிடுங்க இந்த சம்மருக்கு. அதுதான் நம்மளை வந்துட்டு ஹைட்ரேட்டடா வச்சுக்கோம். ப்ரான்ஸ் வாங்கினா இந்த வேலை ஒன்று எக்ஸ்ட்ரா வேலை. இது வந்து இந்த தர்ட் எடுக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை. ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போதோ இது எடுக்காம செஞ்சுட்டேன். அப்போ வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா வாயில நரன்னு வந்துச்சு. அப்பத்துலேருந்து இது எடுத்துட்டு செஞ்சுட்டு பிரியாணி ஃப்ரை பிரியாணி ஃப்ரை ಸೊಪ್ಪು ಫ್ರೈಗೆ ಸೊಪ್ಪು ಹಾಕ್ತೀನಿ.
ಬಿರಿಯಾನಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಖಾರ ಪುಡಿ, ಫ್ರೈಗೆ ಹಾಕ್ಲ ಖಾರ ಪುಡಿ, ಆಮೇಲೆ ಏನು ಹಾಕ್ಲಿ, ಸ್ವಲ್ಪ ಅರ್ಶಿನ ಹಾಕ್ಲಾ, ಸ್ವಲ್ಪ ಹಾಕ್ತೀನಿ, ಇದಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ಸಾಕ. ಆಮೇಲೆ ಕರ್ಡ್ ಹಾಕಿ ಮಿಕ್ಸ್ ಮಾಡಿರ್ತೀನಿ. ಅದು ಅಷ್ಟು ನಿಮ್ದು ಅಷ್ಟೇ. ಇಷ್ಟೇನಾ? ಸ್ವಲ್ಪ ಗರಂ ಮಸಾಲ ಅಷ್ಟು. ಗರಂ ಮಸಾಲ ಫಾರ್ ಫ್ರೈ ಸಾಕ? ಸಾಕಲ್ಲ ಹಾಕ್ಲಾ? ಇದು ಫ್ರೈಗೆ ಮಿಕ್ಸ್ ಮಾಡಿರ್ತೀನಿ. ಕಟ್ ತಗೊಂಬ ಸ್ವಲ್ಪ ಹಾಕ್ತೀನಿ. ஸோ 1/2 kg பிரியாணிக்கு எடுத்துக்கினேன். 1/2 kg வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு புது டிஷ் தவா ஃப்ரை மாதிரி பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கபாப் மசாலா, உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமேட்டு கரம் மசாலா போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். இது நைட்டுக்கு செஞ்சு ரம்ஜானுக்கு பிரியாணி யாருமே எங்களுக்கு கொடுக்கல. அதனால வந்துட்டு நாங்களே செய்யலான்னு இருக்கோம். அது ஒரு மிஸ்ஸிங் தான். யாருன்னா முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நல்லா இருக்குமே, பிரியாணி கொடுத்துருக்குவாங்கோ, நல்லா பிரியாணி சாப்பிட்டு இருக்கலாம்னு எப்போவுமே எல்லா ரம்ஜானுக்கும் எங்களுக்கு தோணும். ஸோ அந்த மிஸ்ஸிங்காக இன்னைக்கு பிரியாணி செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் சிக்கன் பிரியாணி யோசித்தோம். எப்பவுமே சிக்கன் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டாக ப்ரான்ஸ் பிரியாணி செய்யலான்னு சொல்லிட்டு பிரியாணி வெறும் 2 பேருக்கு ஆகிற அளவுக்கு 1 கிளாஸ் தான் போட்டேன் நான். ஸோ 1 கிளாஸ் போட்டு பிரியாணி செஞ்சுக்கலாம். வேணும்னா நைட் வந்துட்டு ஒயிட் ரைஸு, ரசம் செஞ்சுட்டு அந்த தவா ஃப்ரை செய்கிறாங்க இல்லையா, அது வச்சு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு இப்போத்துக்கு மட்டும் 1 கிளாஸ் போட்டு ப்ரான்ஸ் பிரியாணி செஞ்சேன். நம்ம எப்பவுமே செய்கிற பேசிக் மசாலா தான். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிரியாணி மசாலா, அதெல்லாம் போட்டு தான் ஒரு சிம்பிளான ப்ரான்ஸ் பிரியாணி செஞ்சேன். ஸ்டைல் பிரியாணி செய்யணும்னா நான் ஜஃபர் பாய் அவரோட ஸ்டைலில் தான் எப்போவுமே ட்ரை பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு அவரோட ஸ்டைலே செஞ்சேன். ஆனால் அவர் கரம் மசாலா போட மாட்டார். நான் கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருக்கேன் பிரியாணியில். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணதால 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். ஸோ 2 விசில் ஆகிட்டு பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கணும் எப்படி வந்துச்சுன்ட்டு. தயிர் பச்சடி அப்புறம் கியூக்கம்பர்ஸ், அவ்வளோதான் வந்துட்டு இன்னைக்கோட ஸ்பெஷலு. பாதி ப்ரான்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் நைட்டுக்கு வேற ஒரு டிஷ் பண்ணிக்கலான்ட்டு இப்போ சிம்பிளாக இப்போ நாங்கள் செய்து சாப்பிடும் போதே 3 o'clock ஆயிடுச்சு. அதனால போதும் இவ்வளோ டிஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு தயிர் பச்சடி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டோம். ட்ரஸ்ட் மீ, பிரியாணி ரொம்ப நல்லா வந்திருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்க. எப்போனா டிஃப்ரெண்ட்டாக லைக் சிக்கன், மட்டன் செய்யும் போதும் டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரியாணி ட்ரை பண்ணோன்னா இந்த மாதிரி ப்ரான்ஸ் பிரியாணி ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா வரும். ஸோ வி ஹேட் அ நைஸ் லன்ச் டுடே. ஸோ நீங்களும் பிரியாணி செஞ்சு பாருங்க. அண்ட் நைட்டுக்கு வந்துட்டு சாப்பாடு, ரசம் வித் தவா ஃப்ரை
தவா ப்ரான்ஸ் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்படி தான் எங்களோட சண்டே போச்சு. உங்கள் சண்டே எப்படி போச்சு? உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இப்போ நம்ம வந்துட்டு 57 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 57 என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, என்னோட சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும்